ஹாய். எல்லோரும் எனக்கு வந்து விஷ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி வெட்டிங் டே நான் போட்டிருந்தேன். அது வந்து எல்லோரும் விஷ் பண்ணியிருந்தீங்க கமெண்ட்டை. ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு. இந்த வருஷம் வந்து எனக்கு 18வது வருஷம் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. 17 வருஷம் முடிஞ்சு 18 வருஷம். ஆனால் வந்து வாழ்ந்த வாழ்க்கை வந்து 7 வருஷம் தான் வாழ்ந்திருக்கேன். எல்லோரும் விஷ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். மக்கள் பரிசுக்கும் நீங்கள் விஷ் பண்ணியிருக்கீங்க. உங்களது வந்து இந்த எப்படி பிளாக்ல அன்றைக்கி நான் தான் தெரியாமல் ஒரு ஃபேக் ஐடி நினச்சி நானே பிளாக்கில் போட்டேன். அது எப்படி இது பண்ண எனக்கு தெரியல. திருப்பி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணலான்னு பண்ணுறேன். அது அந்த கமெண்ட் அதில் போய் ஆட் ஆக மாட்டேங்குது. அதனால தான் அது தனியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டு அவங்களுக்கு தனியாக நன்றி தெரிவிச்சிருக்கேன். மற்றபடி யார் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது. யாரும் எனக்கு விரோதிங்க கிடையாது. நான் விரோதியை கூட ஒன்று நண்பனாக தான் பார்ப்பேன். அந்த மாதிரி கேரக்டர் தான் நான். அதனால் தவறாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் செல்வி சிஸ்டர், நீங்கள் 2 நாளாக 3 நாளாக வரல. நான் உங்களை தேடிட்டே இருந்தேன், கேட்டுகிட்டு இருந்தேன். ஆனால் உங்களது வந்து பிளாக்ல இருக்கான்னு தெரியல. ஒரு கமெண்ட் நீங்கள் போட்டிருந்தீங்க ஷான்கிராஃப்ட் அவங்க ஐடியில் லைவில். அது என்ன ஆச்சு எனக்கு தெரியல சகோ. நீங்களும் தயவுசெய்து கோச்சிக்காதீங்க. எனக்கு என்ன யார் எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அது அவங்களையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீங்களும் தவறாக எடுத்துக்காதீங்க. சரி, நீங்கள் வராதது எனக்கு கஷ்டம்தான். இதில் நான் சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் இதை தெரியப்படுத்துகிறேன். மற்றபடி வந்து எல்லாருமே நான் வந்து தைரியமான ஆள் தான். தைரியமாக தான் இருக்கேன். இருந்தாலும் ஒரு ஓரத்தில் இந்த வலி இருக்கும்ல. நமக்கும் இப்போ கூட கணவர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைங்களா? என்ன தான் நம்ம போராடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும், ஊனமாக இருந்தாலும், ஒரு முடியாமல் ஒரு உடம்பு முடியாமல் இருந்தால் கூட ஒரு கணவர் நம்ம கூட இருக்கிறது பெரிய ஒரு சப்போர்ட், நமக்கு பெரிய துணை. அதை நான் நிறைய யோசிப்பேன். நிறையா மிஸ் பண்ணிட்டேன். முடியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, இருந்திருக்கலாமே அவர், அப்படி நிறையா தான் நான் யோசிச்சிருக்கேன். அது நமக்கு அவ்வளோதான். வாழ்க்கையோட ஒரு கொடுப்புன்னு அப்படின்றது அவ்வளோதான் எழுதியிருக்கான் கடவுள். எனக்கு தோணுச்சு ஏதோ நேற்றே எனக்கு சொல்லணும்னு நினச்சேன். நான் சரி என்னத்துக்கு பெருசாக சொல்லிக்கிட்டு நம்ம என்ன அவரோட இருந்து கொண்டாட போகிறோம், எதுக்கு நம்ம சொல்லணும், நமக்கு தான் அதில் முடிஞ்சு போச்சு அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏதோ நைட்டு திடீர்னு எனக்கு தோணுச்சு, சரி சும்மா போட்டு விடுவோம். ஒரு நைட்டு வேண்டாம், எனக்கு மனசு வரல, என்னத்தை நம்ம போடுறது அப்படின்னு. அப்புறம் சரி என்னதான் இருந்தாலும் நம்ம கல்யாணம் ஆன நாள் ஆச்சு. அவர் இல்லைனா கூட அந்த நாள் நமக்கு மறந்து போகுமா? அது ஒரு திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி, அதனால தான் ஒரு சின்னதாக ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு தான் நான் போட்டுறேன். ஒரு பெரிய சந்தோஷமாக நான் போல. இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்குது தான். நமக்கு இன்றைக்கி தானே கல்யாணம் ஆச்சு அப்படின்ற மாதிரி. அது என்ன சந்தோஷமாக இருந்தாலும் அது வலிகளோடு கலந்த சந்தோஷம்தான். சரி, அந்த வலியை மனசுக்குள்ளே வச்சுக்க தோணலை. சரி, அதனால் சின்னதாக ஒரு போஸ்ட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆறுதல் சொல்லி, ஜீவாம்மா, சித்ரா தீபா எல்லோரும் நிறைய பேர், அப்புறம் பூர்ணிமா, ஒரு ஆறுதலாக எனக்கு ஒரு கமெண்ட்டு கொடுத்துருக்கீங்க. எனக்கு அதுவே எனக்கு சந்தோஷம். அதுதான் கமெண்ட்டில் வர உறவுகளை நான் சாதாரணமாக நான் ஒரு கமெண்ட்டராக பார்க்கல. நல்ல ஒரு உடன்பிறவா சகோதரன் தான் பார்க்குறேன். நல்ல உறவாக பார்க்குறேன். எனக்கு இவங்களாம் கமெண்ட் போடுவோம். எனக்கு எல்லாருமே கூட பக்கபலமாக என் கூடவே சுற்றி இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதனால தான் கமெண்ட்ராக இருந்தாலும் மதிங்க, நல்ல உறவுகளை சம்பாதிங்கன்னு அடிக்கடி நான் சொல்லுவேன். நான் இந்த வார்த்தைகளால் இருந்தால் கூட நமக்கு அது பெரிய ஒரு பலமாக இருக்குது. நம்ம சுற்றி இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் கிடைக்குது, ஒரு தெம்பு கிடைக்குது. பண கஷ்டமோ 1000 கஷ்டம் இருந்தாலும் நம்மளை சுற்றி இந்த உறவுகள் இப்போ நமக்கு கூட இருக்காங்க அப்படின்றப்போ அதில் பெரிய ஒரு சந்தோஷமாக நினைக்கிறேன். நான் கமெண்ட்டராக பார்க்க, நல்ல உறவாக பார்க்குறேன். அதனால தான் அந்த கமெண்டெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு மனசில் ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் வலியோடு இருந்தேன். நான் கமெண்ட்டை பார்ப்பேன், எனக்கு கொஞ்சம் சின்னதாக ஒரு சந்தோஷம். இத்தனை பேர் நமக்காக இருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி, அதனால தான் ஒரு சின்னதாக ஒரு பதிவு கொடுத்து அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சிடலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வீடியோ கொடுக்கலாம் தான் இந்த வீடியோ நான் போடுறேன். அவ்வளோதான், இதுவும் கடந்து போகும். அவர் இறந்து 10 வருஷம் கடந்து போயிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் என் பசங்க படித்து ஒரு ஆளாகிட்டு ஒரு வேலைக்கு போயிட்டாங்கன்னா என் கஷ்டமும் உடஞ்சிடும்.
ஜீவாம்மா, நீங்களே எனக்கு உண்மையாக ஒரு அம்மா ஸ்தானத்தில் நான் உங்களெல்லாம் பார்க்குறேன். அப்புறம் தீபா சிஸ்டர் எனக்கு அந்த நேரம் கஷ்டத்துக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க, அவங்களையும் என் சகோதரியை நான் பார்க்குறேன். மாதிரி எல்லாருமே, சுசித்ரா, அப்புறம் மல்லிகா சகோ, நிறைய பேர் இருக்காங்க, அபுபானோ, எல்லாருமே எனக்கு கூட பிறகு அவர் சகோதரிங்களாம் பார்க்குறேன். ஜெயக்குமார், செந்தில்குமார், எல்லாமே டைம் பாஸ், அவங்க இவங்க நிறைய முன்னேறிச்சல், வெற்றி ரகசியம், நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாருமே எனக்கு ஒரு உடன்பிறவா சகோதர சகோதரன் நான் பார்க்குறேன். அதே என்ன தான் மனசில் ஒரு கஷ்டம் இருந்தாலும் அந்த லைவ் வரும்போது ஏதோ நம்ம சொந்தக்காரங்களை ஒரு உறவுகளை பார்க்குற மாதிரி, நம்ம டெய்லி நெருங்கின நண்பர்களை பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், ஒரு சந்தோஷம். அதனால தான் என்ன டைம் ஆனாலும் பரவாயில்ல, இல்லாட்டி ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரமாக பார்த்து பேசிட்டு போயிடணும்னு மனசு ஒரு ஏக்கம் இருக்கும். அதனால தான் நான் வந்து எந்த டைம் ஆனாலும் அந்த லைவை போட்டுடுறேன். எல்லாரையும் பர்டிகுலராக தேடுறேன், எல்லாரையும் கூப்பிட்டு நான் பேசுகிறேன். அது ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு. அதனால தான் கமெண்ட்ராக பார்க்காதீங்க, நல்ல உறவுகளாக பாருங்கள். அடிக்கடி நான் சொல்லுவேன். நான் பெருசாக இந்த நாளெல்லாம் நான் பெருசாலாம் நினச்சதே கிடையாது, மறந்துடுவேன். ஒரு பிறந்த நாளையும் சரி, கல்யாண நாளும் சரி, அந்த டேட்டை பார்ப்பேன், அதோட அப்படியே கடந்து போயிடுவேன். அன்றைக்கி தினத்தில் கூட நான் பெருசாக நான் யோசிக்க மாட்டேன். ஏன்னா அதை யோசிச்சுன்னா பெரிய வலி எனக்கு. இப்போ எனக்கு இந்த உறவுகளாக இருக்கும்போது எனக்கு அதில் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் ஷேர் பண்ணேன். சரிங்க, எல்லாருக்குமே எனக்கு கமெண்ட்டில் போட்டு ஆறுதல் சொன்ன எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றி. எப்பயுமே அவங்களெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது, என்னை சுற்றி எல்லாருமே இருக்கணும், அது மட்டும் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். சரிங்களா, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு கமெண்ட்டில் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது தெரிவிக்கலாம் தான் இந்த வீடியோ நான் கொடுத்தேன். எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. தேங்க்ஸ்.